அம்மா ரொம்ப நேரம் ஆயிருச்சுமா, நீ வீட்டுக்கு போமா. சின்ன பொண்ணு, உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் வீட்ல போய் நிம்மதியாவா இருக்க முடியும்? செத்த நேரம் இருந்துட்டு போறேன்டி. ஏங்க யாருங்க போன் அடிக்கிறது? என் ஃப்ரெண்டு தான் போன் அடிக்கிறான். பேச வேண்டியதானங்க. இந்த பேசுறேன். சின்ன பொண்ணு, நான் போய் பேசிட்டு வரேன். சின்ன பொண்ணு, செத்த உட்காந்து இரு. சரிங்க மாமா. அடியே சின்ன பொண்ணு, என் பக்கத்துல வாடி. என்னம்மா? இங்க பாருடி சின்ன பொண்ணு, ஏதோ உன் வாழ்க்கையில நடக்க கூடாதலாம் நடந்து போயிருச்சு. அத பத்தியே நினைச்சிட்டு இருக்காதடி. அம்மா சொல்றத நல்ல காது கொடுத்து கேளு. பொம்பளைகனா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு பாத்திரம் விளக்கிட்டு சமைச்சிட்டு வீட்டை பொறுப்பா பாக்குறது மட்டும் இல்லடி, இந்த நாட்டையே ஆடுறதும் பொம்பளவே. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்கடி. ஒரு பொம்பளை நினைச்சா இந்த உலகத்தை எதை வேணாலும் சாதிக்கலாமடி. நாங்களும் உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுக்கற லட்சல 4 லட்சல விசாரிச்சு பார்த்து நல்ல குடும்பமா பணக்கார குடும்பமா பார்த்து தாண்டி கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம். ஆனா விதி இப்படி விளையாடி போய் நடுத்தருவுல உட்கார வேண்டியது ஆகி போயிருச்சு. என்னம்மா செய்யறது? எல்லாம் என் தலை எழுத்து. என் தலையில இப்படி எழுதி இருக்கு, நான் என்ன செய்யறது? அடியே சின்ன பொண்ணு, அழுகாதடி. எந்த குடும்பத்திலயும் நடக்காதது உன் குடும்பத்துல நடந்து போயிருச்சு. என்ன செய்யறது? அதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருந்தா சரியாயிருமாடி? உன் குடும்பத்தை நீ தாண்டி தூக்கி நிறுத்தணும். அது உன் கையில தாண்டி இருக்கு. அம்மா என்னம்மா சொல்ற? என்னை 4 எழுத்து படிக்க வச்சிருந்தாலாவது நான் ஒரு வேலைக்கு போய் என் மாமனுக்கு உதவியா இருந்திருப்பேன். படிச்சது 5ஆம் கிளாஸ். வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. நான் என்னமா செய்ய முடியும்? முன்ன பின்ன காட்டு வேலை மேட்டு வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் நானும் வேலைக்கு போய் என் மாமனுக்கு உதவியா இருந்திருப்பேன். நான் என்ன செய்ய முடியும்? என் தலை எழுத்து. அடியே சின்ன பொண்ணு, அழுகாதடி, அழுகாத. நீ படிக்கலையே தவிர மித்தபடி நீ புத்திசாலிடி, அறிவாளி. 4 பேருக்கு புத்தி சொல்றவடி நீ. இப்படி அழுதுகிட்டு கிடக்க? நான் கல்யாணம் பண்ணி உங்க அப்பன் கூட வரையில உங்க அப்பன் கையில 10 ரூபாய் காசு கூட இல்லடி. ஒரு சொந்த வீடு இல்ல, காணி நிலம் கூட இல்லடி. அந்த மனுஷனுக்கு புத்திமதி சொல்லி வேலைக்கு அனுப்பி நானும் காடு கரையெல்லாம் போய் வேலை பார்த்து கொண்டு வந்து இப்ப வீடு வாசல் சொத்து பத்தலாம் வாங்கி போட்டுட்டோம்லடி. எப்படி வாங்க முடிஞ்சுச்சு? அழைக்கணும்டி, உனக்கத்தையும் காசு பணம்லாம் வர. அதை விட்டுவிட்டு மூளையில மூசு மூசு மூசுன்னு அழுதா எப்படி காசு பணம் வரும்? உன் அண்ணன்காரனும் உன் நொண்ணிக்காரியும் வீட்டுல எப்படி சொகுசா இருக்காங்களே. உன் அண்ணன்காரன் ஒண்ணு உழைச்சு வாங்கின வீடு இல்ல, நாங்களும் கஷ்டப்பட்டு வாங்கின வீடுடி அது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு நானும் உங்க அப்பாரும் காடு தண்ணியா வேலை பார்த்து சேர்த்த சொத்துடி. என் புருஷன் கஷ்டப்பட்டு அழுது சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறப்பெல்லாம் நான் தாண்டி தெம்பு கொடுத்து அவரை ஊக்கப்படுத்துவேன். நான் இருக்கேன் சொல்லி அவருக்கு தைரியத்தை கொடுக்கறனாலதான் என் பொண்டாட்டி என்னை நம்பி இருக்கான்னு சொல்லிட்டு அவர் உழைக்க ஆரம்பிச்சாருடி. இவ்வளவு சொத்து சேர்த்தான். அடியே இதுல இருந்து நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு இளவும் படிக்கலடி, முட்டாச்சிருக்கி. என்னாலயே இவ்வளவுலாம் பண்ண முடிஞ்சிச்சு, உன்னால பண்ண முடியாதடி. உனக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி 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 உன்னை செதுக்கி வச்சிருக்கேன்டி. உன்னால முடியும், உன்னால எதுவும் முடியும்டி. இப்படி சோர்ந்து போய் அழுதுகிட்டு இருக்காத. நானும் படிக்கல, என் புருஷனும் படிக்கலடி, புத்திய வச்சுட்டே பொழைச்சோம். ஆனா உங்க வீட்டுக்காரர் நல்ல படிச்சவரடி, 4 லட்சம் தெரிஞ்சவர். அவருக்கு நீ பக்க துணையா இருந்து அவரை முன்னேற்றி கூட்டிட்டு வாடிடி. நீ இப்படி சோர்ந்து போய் இருந்தா அந்த மனுஷனும் சோர்ந்து போய் தாண்டி இருப்பாரு. அடியே சின்ன பொண்ணு, அழுகாதடி. ஃபர்ஸ்ட் அழுகையை தொட. உன் புருஷனுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து ஊக்கத்தை கொடுத்து நல்ல முன்னேற்றி கொண்டு வாடி மகளே. அம்மா நீ 1000 தான் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அண்ணி நல்லா படிச்சிருக்காங்க, அதனால ஆபீஸுக்கு போய் வேலை பார்த்து நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நான் படிக்காத கூமுட்டமா, 5ஆவது கூட ஒழுங்கா போகல. நான் எப்படிமா? அண்ணி நல்லா படிச்சனால பட்டு பட்டுன்னு பேசுறாங்க, அண்ணனே பயப்படுறாங்கம்மா. ஆனா நான் எனக்கு 4 வார்த்தை சேர்த்தாப்புல பேச தெரியாதுமா. நான் ஒரு கூமுட்டை, படிக்காத தற்கூரி. நான் எப்படிமா என் மாமனை முன்னேற்றி கொண்டு வர முடியும்? அடியே சின்ன பொண்ணு, ஃபர்ஸ்ட் அழுகையை நிறுத்துடி. பொம்பளை எப்படியா மூளையில உட்கார்ந்து அழுது அழுது தாண்டி குடும்பம் நாசமா போய்கிட்டு இருக்கு. எதையும் சமாளிக்கிற தைரியம் வேணும்டி பொம்பளைகளுக்கு. அந்த காலத்து பொம்பளை நானே உங்க அப்பாரை தேத்தி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்து பொம்பளை நீ உன் புருஷனை தேத்தி கொண்டு வர முடியாதாடி? இந்த காலத்து பொம்பளைங்க பஸ் ஓட்டுறாளுக, லாரி ஓட்டுறாளுக, ஏரோப்ளேன் முத கொண்டு ஓட்டிக்கிட்டு இருக்காளுகடி. விண்வெளிக்கும் பொம்பளைங்க தான் போய்கிட்டு இருக்காளுக. அப்படி பிறந்த நாட்டுல நீ இப்படி பயந்து ஒதுங்கி நின்றுகிட்டு இருக்கியடி. இப்படியே மூசு மூசு மூசுன்னு அழுதுகிட்டு இருந்தா வலி பறந்துருமாடி. வலியை நம்மதே உருவாக்கணும். அம்மா நீ
என்னதான் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. வீட்டை விட்டு வெளியில போனதே இல்ல. மாமா குடுக்கற காசை வச்சுதான் செலவழிச்சுக்கிட்டு இருந்தேன். வேலைக்கு போன மனுஷன் வீட்டுக்குள்ள வந்து சின்ன பொண்ணுன்னு 1008 சின்ன பொண்ணு போட்டு என்னை கூப்பிடுவாரம்மா. சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்படி ஆகி போயிருச்சேம்மா. என் புருஷன் மூஞ்சிய பார்த்து பேசவே மாட்டுறாருமா. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. இங்க பாருடி சின்ன பொண்ணு, அம்மாவோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் நான் கத்துக்கிட்ட பாடம் நிறைய இருக்குடி. நான் சொல்றேன், நல்ல காது கொடுத்து கேளு. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணால தாண்டி. ஒரு பெண்ணு நினைச்சா எதையும் சாதிச்சிடலாம். மலைய கூட பேசி எடுத்துட்டு வந்துடலாமடி. பொம்பளைகளால சாதிக்க முடியாதது எதுவும் இல்லடி. ஒரு பொம்பளை நினைச்சா தூண துரும்பாக்கலாம், துரும்ப பெருமாளாக்கலாம்டி. உன் புருஷன் படிச்சவரடி. நல்ல பெரிய மலையாட்டம் கொண்டு வரலாம். உன்னால முடியும்டி. என் பெத்த மகளால முடியும். உன் புருஷனை செதுக்கி செதுக்கி சிற்பமாக்க வேண்டியது உன் பொறுப்புடி. அம்மா, என் மாமனை பார்க்க எனக்கு அழுகதாமா வருது. நான் அழுகவும் அந்த மனுஷன் அழுகுறாரு. அடியே, இப்படியே அழுதுகிட்டே உட்கார்ந்தா வாழ்க்கையில சாதிச்சிடலாமாடி? அடுத்தது என்னன்னு நோக்கி போய்கிட்டே இருக்கணும்டி. அப்பதான் பெரிய ஆளா ஆக முடியும். அதை விட்டுப்புட்டு இப்படியே அழுது கடந்து மயக்கப்பட்டு விழுந்தாலும் இந்த உலகத்துல பச்சை தண்ணி கூட யாரும் கொடுக்க மாட்டாங்கடி. நம்ம அழுதுகிட்டே இருப்போம், 4 பேர் வந்து உதவி செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நடக்காத காரியமடி. அவங்க வயிற்றையும் அவங்க பொழப்பையும் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. தன் கையே தனக்கு உதவிடி. நம்ம உழைச்சிட்டே முன்னேற முடியும். அடியே, அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்காங்கடி. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்னு. அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு திரியுறாங்க. இப்பதான் ஊழுன்னு உட்காந்து மூளையில உட்காந்து அழுதுகிட்டு கிடக்குறான். இந்த காலத்துல உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியலடி. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. இப்பத்தே உட்காந்து அழுதுகிட்டு கிடக்கா. அழுதா மீண்டு வந்துடலாமா? என்ன காசு பணம், என்ன சொத்து பத்து நகை நட்டு எல்லாம் உழைச்ச வாங்கிடலாமடி. தைரியம் தாண்டி முக்கியம். என்னால இதெல்லாம் வாங்க முடிஞ்சது. என் வயித்துல தானடி உன்னைய பெத்தேன். உன்னால வாங்க முடியாதடி? முடியும்டி. பல மடங்கு வாங்க முடியும். என்னம்மா உலகத்துல இல்லாத சொத்து பத்த புடிங்கிட்டு உன் மாமியார் கடை உன்னை துரத்து விட்டுட்டான்னு சொல்லிட்டு இப்படி மூளையில உட்காந்து அழுதுகிட்டு கிடக்க. போன போயிட்டு போகுதுன்னு நீ பாட்டுக்கு உன் வேலையை போய் பாப்பியா? இந்த உலகத்துல முழிச்சுக்கிட்டு தாண்டி நடக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உன்னால என்னடி முடியாது? உன்னால முடியும்டி. நீங்க உன் வீட்டுக்காருக்கு தைரியம் கொடுத்து முன்னேற்றி கூட்டிட்டு வருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடி. அம்மா, என்னடி சின்ன பொண்ணு, நான் சொன்னதெல்லாம் உன் புத்தியில ஏறிச்சா? நீ பத்து தைரியமா தெம்பா இருந்தா தாண்டி மாப்பிளையும் முன்னேறி வர முடியும். ஒவ்வொரு நாளும் உன் புருஷன் கிட்ட முன்னேறணும் சொல்லி உன் கைய குடுடி. தன்னால மனுஷன் முன்னேறி காட்டுவாரு. 4 பேர் மதிக்கும்படி நீங்க பெரிய வீடு பங்களா எல்லாம் வாங்குவீடி. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கட்ட சாகும். எந்த ஊர்ல உன் மாமியார்காரி உன்னையும் மருமையனையும் விரட்டி விட்டாலோ அதே ஊர்ல பெரிய பங்களா வீடு கட்டி முன்னேறணும்னு ஒரு வைராக்கியம் வையடி. அம்மா, நீ சொல்றதெல்லாம் நல்லா தாமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குமா. அடியே, என்னடி பயம்? என் பெத்த மகளே, என் வயித்துல பிறந்துட்டு என்னடி உனக்கு பயம்? அந்த காலத்துல முறத்தாலேயே பொம்பளைக்கு புளிய விரட்டி விட்டாளுகளாம். அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கீல்லடி? அதெல்லாம் கேட்டுப்புட்டு பயப்படுறவ நீ. இந்த உலகத்துல பயந்துகிட்டே இருந்தா எதையும் சாதிக்க முடியாதுடி. பயத்தெல்லாம் தூர போட்டுட்டு முன்னேறி வா மகளே. உன் புருஷனுக்கு மனசுல கஷ்டம் இருக்கத்தாண்டி செய்யும். பெத்த தாயே வீட்டை விட்டு துரத்திட்டாலேன்னு மன கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். இல்லாம ஒண்ணும் போகாது. ஆனா அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா மூளையில நான் உட்கார்ந்து இருக்க முடியும். அதெல்லாம் தூக்கி கடையாசிட்டு நம்ம முன்னேறி வரணும்டி. உன் புருஷனுக்கு நீ தாண்டி நம்பிக்கை கொடுக்கணும். நான் இருக்கேன் தெம்ப குடுடி. கட்டுன பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அவரை நம்ப வைக்கணும்டி. இனிமேதான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. அதை விட்டுப்புட்டு மூளையில உட்கார்ந்துக்கிட்டு ஊழுன்னு இருந்துகிட்டு இருந்தா வாழ்க்கையை நோக்கி போயிடலாமா? எனக்கும் கவலையாத்தான் இருக்கு. என் ஆசை மக அருமை மக இப்படி தெருவுல உட்கார்ந்து கிடக்காலே சொல்லிவிட்டு அதுக்காக பாரு வச்சுக்கிட்டு ஆயிருக்க முடியும். என் மக வாழ்க்கை இப்படி போயிருச்சே அந்த சாமி கிட்ட அழுகிறது எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். எனக்கு மட்டுமே தெரியும். இப்படியே அழுதுகிட்டு இருந்தா அடுத்த வேலையை பார்க்க முடியுமாடி? அழுகிறத நிப்பாட்டிட்டு அடுத்தது என்னதுன்னு யோசிச்சு முன்னேற வழியை பாருங்க. உன்னால எதுவும் முடியும் சின்ன பொண்ணு. உன்னால முடியும். உன்னால முடியாதது எதுடி இருக்கு? உனக்காக இந்த அம்மா இருக்கேன்டி. அம்மா இருக்கேன். என் ஆசீர்வாதம் பூரா உனக்கு தாண்டி. நீ பெரிய ஆளா வருவ. அம்மா, இவ்வளவு நேரம் நான் மன குழப்பத்துல இருந்தேம்மா. இப்பத்தே மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கு.
வீடு வாசல் இல்லையே, நம்ம எங்க போறது எங்க இருக்கிறதுன்னு ஒரே குழப்பத்துல இருந்தேம்மா. என்னால முடியுமா? என்னால முடியும். என் மாமாவை முன்னேத்தி பெரிய ஆளாக்க என்னால முடியுமா? முடியும். அப்படி சொல்லுடி என் மகளே. அந்த கடவுளே கை கால் சுகத்தெல்லாம் நல்லா தண்டி கொடுத்திருக்காங்க. நீங்க முன்னேறி நல்ல பெரிய ஆளா வருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடி மகளே, எனக்கு இருக்கு. அம்மா இனிமே நான் அழுக மாட்டேம்மா, அழுக மாட்டேன். எனக்கு நீ இருக்க மாட்டேன்பா, நான் அழுகவே மாட்டேன். நாங்களும் முன்னேறுவோமா, முன்னேறுவோம். அப்படி சொல்லுடி என் பெத்த மகளே. சொத்து என்னடி சொத்து பத்து. அந்த கழுதையோட நீங்க ஏகப்பட்ட சொத்து வாங்குவீங்கடி. அந்த கழுதை உங்க காலை பிடிச்சு வார காலம் சீக்கிரமா வரும்டி. இந்த தைரியம் தாண்டி வேண்டும் என் பெத்த மகளே. இனிமே எனக்கு நம்பிக்கை இருக்குடி. நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மாடி சின்ன பொண்ணு, அம்மாட்ட ஏதா இருந்தாலும் கேளுங்கம்மா. கடனை உடனாவது அம்மா வாங்கி தாரேன். ஏம்மா அதெல்லாம் வேணாமா, நீ தெம்பு கொடுத்த இந்த வார்த்தையே போதுமா, அதுவே போதும். என் பெத்த மக மூஞ்சில இப்பதே தெளிச்சு தெரியுது.